வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏட்டு குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் பார்க்கலாம். நட்ஸ் பவுடர், பாதாம் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீய வச்சிடாதீங்க, இல்லைன்னா கசப்பு ஸ்மெல் வந்துடும். முந்திரி ஒரு கப் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பிஸ்தா ஒரு கப் எடுத்துக்கலாம். வால்நட் ஒரு கப் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு 1/2 hour நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை தொடர்ந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா இதில் உள்ள பாதாம் வந்து பசங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு, அப்புறம் இதில் போட்டிருக்கிற வால்நட்ஸு, அதுக்கப்புறம் கேஷ்யூ குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறமா அவங்களுடைய வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அநேக பிள்ளைங்க இப்போ வந்து ஸ்கூல் போகிறதுனால காலையில் ஒழுங்காக சாப்பிடாம போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டம்ளர் பாலில் இது வந்து ஒரு 1-2 ஸ்பூன் இந்த ட்ரை ஃப்ரூட், இந்த நட்ஸ் பவுடரை வந்து பாலில் நம்ம கலந்து அது கூட ஒரு பேரிச்ச பழமும் நம்ம அரைச்சி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது காலையில் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து அவங்களுடைய பாடிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இது மெயினாக வந்து சின்ன பிள்ளைங்க, ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க நல்லா அவங்களுடைய வந்து ஸ்ட்ரென்த்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் மசில்ஸ் கெயின் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். பவுட்ரு அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த பவுடரை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு தினைக்கும் பாலில் மிக்ஸ் பண்ணி 1 கிளாஸ் பால், மூணு ஸ்பூன் பவுடர், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சு நார்மலாக திக்காகணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.